வடக்கு மணிகண்டன் இந்திய கிரிக்கெட் வீரர் அஸ்வின் சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறப் போவதாக அறிவித்திருக்கிறார். இதற்கு முக்கிய காரணம் என்ன? நிச்சயமாக தொடர்ந்து இந்தியாவுடைய டெஸ்ட் ஆதிக்கத்துல தமிழக வீரர்களுடைய எண்ணிக்கை என்பது மிகவும் சொற்பமாக தான் இருந்து வருகிறது. இந்திய கிரிக்கெட் தொடங்கி இதுவரையில தமிழகத்தை சேர்ந்த ஒரு ஸ்பின் பவுலர் அதிகப்படியான கான்ட்ரிபியூஷனை ஒயிட் ஜெர்சியில, அதாவது டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்ல கொடுத்திருக்கிறார் என்றால் அதில் ரவிச்சந்திர அஸ்வின் என்பதுல இதுவரையில யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்த நிலையில தற்போது கபார் டெஸ்ட்ல அவர் பெஞ்ச் செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பார்டர் கவாஸ்கர் டிராபில இந்த போட்டிக்கு அவருக்கு ஓய்வு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மொத்தமாக ஏற்கனவே ஓடிஐ T20 இருந்து அவர் ஓய்வு நிலையில டெஸ்ட் தொடரிலிருந்தும் அவர் ஓய்வு பெற்றிருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. பிசிசிஐ சார்பில் அந்த போஸ்டர் தேங்க்யூ அஷ் என்ற விதத்துல அவர் 2 T20 போட்டிகளில் விளையாடிய ஜெர்சி, அதே போல டெஸ்ட் மேட்ச்ல ஓடிஐல அவர் விளையாடிய புகைப்படங்கள் அடங்கி ஒரு புகைப்படமாக அறிவித்து ரவிச்சந்திர அஸ்வினுக்கு நன்றி என்ற தேங்க்யூ அஷ் என்ற போஸ்டரும் வெளியிடப்பட்டிருப்பதன் மூலமாக அவர் அதிகாரப்பூர்வமாக ஓய்வு பெற்றிருப்பது தெரிய வந்திருக்கிறது. மேலும் தொடர்ந்து தற்போது அவர் இந்த விளையாட்டுல விளையாடி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல, அதாவது சர்வதேச அளவுல புகழ்பெற்ற டெஸ்ட் போட்டிகள்ல முக்கிய தொடராக இருக்கக்கூடிய பார்டர் கவாஸ்கர் டிராபில விளையாடி கொண்டிருக்கும் போது இந்த பயணத்தை அவர் நிறுத்தியிருக்கிறார். கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இந்திய அணிக்காக தனது முழு பயிற்சியையுமே முழு திறமையுமே வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த 14 ஆண்டுகளுடைய அவரது இன்டர்நேஷனல் கெரியர் இன்றுடன் முடிவுக்கு வருவதாக அவர் அறிவித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 38 வயதான ஸ்பின்னர், அதாவது ஸ்பின்னர் என்றால் பவுலிங் ஆல்ரவுண்டர் என்ற அளவுல பல்வேறு முக்கியமான ஆட்டங்கள்ல விளையாடி இருக்கிறார். 2011 நவம்பர் 6ஆம் தேதி டெல்லியில நடைபெற்ற ஆட்டத்துல மேற்கிந்திய அணிகளுடன் அவர் அவரது டெஸ்ட் டெபுட்டை விளையாடி இருந்தார். மொத்தமாக 106 ஆட்டங்களை ஆடி இருக்கிறார். 537 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். இதுவரையில அனில் கும்ப்ளே 619 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். அதாவது அனில் கும்ப்ளேக்கு அடுத்தபடியாக ரவிச்சந்திர அஸ்வின் 537 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருப்பதுதான் அதிகபட்சமாக பார்க்கப்படுகிறது. அண்மையில 500 விக்கெட்டுகளை வீழ்த்தியதற்கான பாராட்டு விழா சென்னையில அவருக்கு நடைபெற்றது. இதுவரையில 41 போட்டிகள் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச்கள்ல அவர் விளையாடி 195 விக்கெட்டுகளை அவரின் பேர்ல எடுத்து இதுவரையில வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிகளுக்காக விளையாடிய போட்டிகள்ல அதிக விக்கெட் பெற்ற வீரர் என்ற சாதனையும் தன் வசம் வைத்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் 116 ஒருநாள் தொடர்களில் விளையாடி இருக்கிறார். 65 20 ஓவர் போட்டிகள்ல அவர் விளையாடி இருக்கிறார். 156 விக்கெட்டுகளை ஒரு நாள் போட்டிகளிலும் 72 விக்கெட்டுகளை 20 ஓவர் T20 போட்டிகளிலும் அவர் வென்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. இவ்வாறு தமிழகத்திலிருந்து சென்ற ஒரு வீரர் இந்தியாவுடைய உச்சபட்ச வீரராக, துணை கேப்டன் அளவுக்கு சென்ற நிலையில இருந்த வீரராக ரவிச்சந்திர அஸ்வின் மட்டுமே அறியப்படுகிறார். ரவிச்சந்திர அஸ்வினை பொறுத்தவரையில பெரும்பான்மையான பெரும் பேட்டர்ஸ் எனப்படக்கூடிய சிக்ஸ் ஹிட்டர்ஸ் எனப்படக்கூடிய பேட்டர்ஸ் கூட அவரது பந்தை எதிர்கொள்ள, அவரது சுழல் பந்தை எதிர்கொள்ள அச்சப்பட்டு இருக்கின்றனர். அதன் காரணமாக தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அவரை மீண்டும் தற்போது ஏலத்தில் எடுத்திருக்கிறது. இதற்கு முன்பாக எடுத்த போதும் கூட அவருடைய சிறப்பான அந்த ஸ்பின் பவுலிங் திறமையால பெரும் சாத்திய விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்தியாவை பல்வேறு போட்டிகளில் வெற்றிக்கு வித்திட்டவர். ஏற்கனவே ஓடிஐ மற்றும் T20 போட்டிகளில் அவர் ஓய்வு பெற்ற நிலையில தற்போது டெஸ்ட் போட்டியிலிருந்தும் அவர் ஓய்வு பெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மணிகண்டன், இவரது இந்த ஓய்வு அறிவிப்பு குறித்து ரசிகர்கள் மத்தியில என்ன சொல்லப்படுது? நிச்சயமாக இந்த கபார் டெஸ்ட், அதாவது பார்டர் கவாஸ்கர் டிராபியோட டெஸ்ட் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது இந்த டெஸ்ட் போட்டியில அவரை பெஞ்ச் செய்யும் போது இது குறித்த செய்திகள் வெளிவர தொடங்கியது. இத்துடன் ரவிச்சந்திர அஸ்வின் ஓய்வு பெறப் போகிறாரா என்பது குறித்த கேள்விகள் எல்லாம் இணையத்துல வெளியாகி இருந்தது. நிச்சயமாக அதற்கெல்லாம் அவர் பதிலளிப்பார். நிச்சயமாக அவர் ஓய்வு பெற மாட்டார் என ரசிகர் வட்டாரம் நிச்சயமாக நம்பியிருந்தனர். இது குறித்த பெரிய டிபேட் என்பது இணையதளத்துல, அதாவது ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்கள்ல பேசு பொருளாகி இருந்தது. ஆனாலும் இதனை எல்லாம் கடந்து அவருடைய பர்சனல் முடிவாக, அவருடைய சொந்த முடிவாக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவே இணையத்தில் தற்போது ரசிகர்கள் அவரது கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். குறிப்பாக பல்வேறு போட்டிகள் 2010ஆம் ஆண்டு இலங்கைக்கு எதிரான போட்டியில முதல் முறையாக இந்திய அணிக்காக களம் கண்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து 2011ஆம் ஆண்டு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி தொடங்கினார். ஒரு நாள் போட்டியில விளையாடிட்டு
ஒருநாள் போட்டிகள் T20 போட்டிகள்ல அணியில இடம்பெறுவதை காட்டிலும் டெஸ்ட் போட்டியில ஒரு வீரர் அணியில இடம்பெற வேண்டும் என்றால் அது மிகவும் முக்கியமான ஒரு திறமை கொண்ட வீரராக மட்டுமே இருக்க முடியும். ஏனென்றால் டெஸ்ட் போட்டி என்பது 5 நாட்கள் நடக்கக்கூடிய போட்டி. ஒரு சில நேரங்கள்ல சூழலை பொறுத்து ஒரு நாள் வரைக்கும் களத்திலேயே நிற்க வேண்டியது இருக்கும். அதாவது ஃபாலோ ஆன தவிர்ப்பதற்காக விளையாட வேண்டியது இருக்கும். டிக்ளேர் செய்யாமல் இருப்பதற்காக விளையாட வேண்டியது இருக்கும். ஆனால் அதனெல்லாம் கடந்து ஒரு வீரர் அந்த நாளுக்கு சஸ்டெயின் செய்வார்கள் மட்டுமே அவர் டெஸ்ட் வீரராக மாற்றப்படுவார். அந்த அளவுல அணிக்கு வந்து விரைவிலேயே டெஸ்ட் போட்டிகள், அதாவது டெஸ்ட் போட்டிகளுக்கு விளையாடுவதற்கான வாய்ப்பையும் அஸ்வின் பெற்றிருந்தார். இதுவரையில் 537 விக்கெட்டுகளை வீழ்த்தி கபில் தேவுக்கு அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய சுழல்பந்து வீச்சாளராக வலம் வந்து கொண்டிருந்தார். இந்த வயதிலும், அதாவது கிட்டத்தட்ட 38 வயதிலுமே அவரது திறமை என்பது சற்றும் குறைவில்லாத வகையில எப்படி ஒரு டெபியூட் மேட்ச் எப்போ பிளே பண்ணாரோ அதே போல இதுவரையில விளையாடி இருந்தார். கடைசியாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அடிலைடு டெஸ்ட் போட்டியில அஸ்வின் களமிறங்கியிருந்தார். அதுவே அவரது இறுதி டெஸ்ட் போட்டியாக சர்வதேச வரலாற்றுல இறுதி போட்டியாக இருந்திருக்கிறது. இருந்த போதிலும் அஸ்வினுடைய ரசிகர்களுக்காக 2025ஆம் ஆண்டு அவரது சொந்த மண்ணில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அவரது தாய் அணிக்காக விளையாட இருக்கிறார் என்பது கூடுதல் தகவலாக இருந்தாலும் கூட அவரது சர்வதேச போட்டிகளில் இறுதி போட்டி பார்டர் கவாஸ்கர் டிராபி அடிலைட்ல நடைபெற்ற ஆட்டமாக அமைந்திருக்கிறது. அவரது அறிவிப்பு என்பது தற்போது ரசிகர்கள் மத்தியில், அதாவது கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியிலையும் அதே போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியிலும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.